வணக்கம். இந்த வீடியோவில் இந்து தேசிய இயக்கம் பார்த்தோம் இல்லையா, அதுகளோட தொடர்ச்சி தான் இது. 1905 1916 வரைக்கும் நடக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்து தேசிய இயக்கத்தில் 1905 தொடங்கிய தீவிரவாத கழகம் தொடங்கியது. சரியா, தீவிரவாதிகள் அல்லது தீவிர தேசியவாதிகள் துணிச்சலான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி பெற முடியும் என்று நம்பினார்கள். பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் ஆகிய மூவரும் தீவிரவாத தலைவர்களையும் முக்கியமானவர்கள். சரியா, தீவிரவாதம் எவ்வாறு தோன்றுதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதை பார்க்கலாம். 1892 அந்த ஆண்டில் இந்திய கவுன்சில் சட்டப்படி சட்டசபை விரிவாக்கம் தவிர வேறு எதுவுமே வெற்றி பெறலை. மிதவாதிகள் பிரிட்டிஷார்ட்ட கேட்ட பல கேள்வி நிறைய கேட்டாங்க இல்லையா, அதில் இதில் மட்டும் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1896 97 பஞ்சம் ஏற்பட்டு பிளாக் நோய் ஏற்பட்டது இல்லையா, அதில் மக்கள் கடும் துன்பப்பட்டாங்க. மக்களின் பொருளாதார நிலை மேலும் மோசமாயிடுச்சு. நிறவெறி காரணமாக தென் ஆப்பிரிக்காவில் இந்தியர்கள் மோசமாக நடத்தப்பட்டனர். 1904 5 நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போரில் ஐரோப்பிய நாடான ரஷ்யாவை ஜப்பான் தோற்றுட்டு அப்போ இந்தியர்களுக்குள்ள என்ன மனப்பான்மை வருதுன்னா, ஐரோப்பிய நாடான பிரிட்டனை இந்தியர்களும் வெல்ல முடியும் என்ற ஊக்கம் கிடைக்குது. இவர்களே நம்ம வெல்லலாமே அப்படிங்கிற ஒரு ஊக்கம் கிடைக்குது. அப்புறம் கர்சன் பிரபு இருக்கு இல்லையா, அவர் அவருடைய பிற்போக்கான ஆட்சி தீவிரவாதத்திற்கு உடனடி காரணமாக அமைந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே. அடுத்து அவர் கல்கத்தா மாநகராட்சி சட்டத்தை, அதாவது கல்கத்தா மாநகராட்சி சட்டம் இருக்குல்ல, 1899 கொண்டு வந்த இந்தியரின் அதிகாரத்தை குறைத்தார். ஓகேவா, இவர் தான் கர்சன் பிரபுவின். ஓகேவா, பல்கலைக்கழகங்கள் சட்டம் இருக்குல்லையா, 1904 கொண்டு வராங்க. அது பல்கலைக்கழக அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கு இல்லையா, அவருக்கு எண்ணிக்கையில் குறைக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் தன்னாட்சி தன்மை குறைக்கப்பட்டது. இவை அரசின் துறைகளாக மாற்றப்பட்டன. இதெல்லாம் அரசுடைய துறைகளாக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் துரோக குற்றம் இருக்குல்ல, சட்டம் இருக்குல்லையா, அது அதிகாரிகள் ரகசிய காப்பு சட்டம் மக்களின் உரிமைகளை பறித்தது. இதெல்லாமே மக்களுடைய உரிமைகளை பறித்த ஒரு சட்டம்னு சொல்கிறாங்க. அவரது மோசமான நடவடிக்கை வங்க பிரிவினை ஆகும். அவர் வங்க பிரிவினைக்கு காரணமாகவே இவர் தான் கர்சன் பிரபு. இவர் 1905 வங்க பிரிவினை ஏற்படுது. இது தீவிரவாதிகள் முதன்மை கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை தவிர வெறும் தன்னாட்சி அல்ல. வெறும் தன்னாட்சி அவங்க விரும்பலை, சுயராஜ்யம் முழு விடுதலை. சரியா, தீவிரவாதிகள் பின்பற்றிய வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாரின் நீதிய உணர்வில் தீவிரவாதிகள் நம்பிக்கையை கொள்ளலை. அவங்களுடைய நீதி இருக்கு இல்லையா, நியாயம் வழங்குறது, அதில் அவங்க நம்பிக்கையை கொள்ளலை. பிரிட்டிஷார் பலவந்தமாக இந்தியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் என்பதை அவர் காட்டினர். இவங்க தீவிரவாதிகள் அரசியல் உரிமைகள் போராடிதான் பெற வேண்டும் என்பதை அவர்கள் நம்பிக்கையாகவும் தன்னம்பிக்கையும் தன் முனைப்பும் அவர்களது உணர்வில் ஊறியிருந்தன. சரிங்களா, அதுக்கப்புறம் அவர்கள் பின்பற்றின வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாமா. அரசு நீதிமன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் புறங்கணிக்கிறது. அது மூலம் பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைக்காமல் கொடுக்காமல் இருக்கிறது. சுதேசி பொருட்களில் ஆதரிக்கிறது, அதாவது நம்ம நாட்டு பொருட்களை ஆதரித்து அந்நிய பொருட்களை வாங்காமல் மறுக்கிறது. தேசிய கல்வியை அறிமுகப்படுத்தி வளர்ப்பது. அதுக்கப்புறம் தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாமா. கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், இவங்க எல்லாமே முக்கியமான தலைவர்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்தியாவில் அதுக்கப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு முழுமையான இயக்கத்தை தோற்றுவித்தார். யார்? பாலகங்காதர திலகர். அவரை லோகா மானிய திலகர், பாலகங்காதர திலகரை லோகா மானிய திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இவர் மராட்டா மற்றும் கேசரி என்ற வார இதழ் வாயிலாக பிரிட்டிஷாரே கொள்கையை சாடினார். அதுக்கப்புறம் தேசிய இயக்கத்தில் பங்கு கொண்டதாக பிரிட்டிஷாரிடமிருந்து 2 முறை சிறை தண்டனை அடைஞ்சிருக்காரு. பின்னர் 1980 6 ஆண்டுகள் கால சிறை வாசகத்திற்கு மாண்ட்லோ கொண்டு செல்லப்பட்டார். மாண்ட்லோ என்பவர் கொண்டு செல்லப்பட்டார் 6 மாதத்திற்கு. 6 ஆண்டுக்கு 1908 சிறைவாசத்திற்காக
வாசத்திற்காக. ஓகேவா. 1916 பூனாவில் தன்னாட்சி கழகத்தை அமைத்தார். 1916 பூனாவில் தன்னாட்சி அமைப்பு கழகத்தை அமைத்தார். அதுக்கப்புறம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதை அடைந்தே தீர்வேன் அப்படி சொல்கிறது யார்? திலகர். சரியா. அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராயை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பஞ்சாபோடைய சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபோடைய சிங்கம் யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபதி ராய். ஓகேவா. சுதேசி இயக்கத்தில் இவர் ஆற்றிய பங்கு மகத்தானது. அமெரிக்காவில் 1916 தன்னாட்சி கழகத்தை லாலா லஜபதி ராய் தோற்றுவிக்கிறார். அமெரிக்காவிலே அரசுக்கு எதிரான பிரச்சாரத்துக்காக மாண்ட்லே அவருக்காரில் சிறையில் வைக்கப்பட்டார். மாண்ட்லே சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறம் சைமன் குளிருக்கு எதிராக போராட்டத்தில் போலீஸ் தடியடியில் காயமடைந்து 1928 நவம்பர் 17 உயிர் நீத்தார். சரியா. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 1908 6 வருட காலம் சிறை வாசகத்திற்கு மாண்ட்லே கொண்டு செல்லப்பட்டார். மாண்ட்லேக்கு அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம்லையே, அதே மாண்ட்லேக்கு தான் இவரையும் சிறையில் வைக்கிறாங்க லாலா லஜபதி ராயை. பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதியாக தனது வாழ்க்கை தொடங்கி தீவிரவாதியாக மாறியவர் பிபின் சந்திரபால். ஓகேவா. சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டு முக்கிய பங்காற்றினார். சரியா. இவர் தனது அனல் பறக்கும் பேச்சாலும் எழுத்தாலும் தேசியத்தின் நாட்டின் மூலமெடுக்கெல்லாம் பரப்பினார். மற்றொரு தீவிர தேசியவாதி யாருன்னா அரவிந்த் கோஷ். அவர் வந்து சுதேசியத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஆனால் இவர் சிறைப்படுத்தப்பட்டார். சரியா. விடுதலையின் பிறகு பிரெஞ்சு பகுதியான பாண்டிச்சேரி இருக்குல்ல, அங்கே வந்து தங்கி ஆன்மீக நடவடிக்கைகளை கவனம் செலுத்தினார். அதுக்கப்புறம் வங்க பிரிவினை தீவிரவாத எழுச்சியும். ஓகேவா. வங்க பிரிவினை எப்போ ஏற்படுகிறது? 1905 நடக்குது. இது வந்து இது வந்து இந்து தேசிய இயக்கத்தை வந்து தீப்பொறியாக எழுப்பி விடுது அமைத்து. கர்சனது உண்மையான குறிக்கோள் என்ன? கர்சன் ஒருத்தர் பார்த்தோம்லே, அவர் வந்து இந்திய தேசியத்தின் அடித்தளமாக விளங்கிய வங்காளத்தில் வளர்ந்து வரும் தேசியவாதத்தின் வலிமையை முறியடிக்கணும். இந்த வங்காளத்தில் வளர்ந்து வர இந்திய தேசியத்தை முறியடிக்கணும். என்ன செய்யணும்? அதை பிரிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு பண்ணியிருக்காரு. வங்காளத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரித்து வைப்பது, தான் இணைக்கதை சாதித்து பிரிட்டிஷ் அரசின் வலிமையை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் அவருடைய இதாக இருந்திருக்கு, குறிக்கோளாக இருந்திருக்கு. இப்போ 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை நடைபெறுது. அன்று வந்து மக்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அன்றைய தினத்தை துக்க தினமாக அனுசரிக்கிறாங்க. வங்காளத்தின் அரசியல் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து தொடங்கின. இதனால தான் வங்காளத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உண்மையான விழிப்புணர்வு வங்க பிரிவினைக்கு பின்பு தான் தோன்றிருக்கு அப்படின்னு காந்தி எழுதினார். சரியா. பிரிவினை எதிர்ப்பு போராட்டம் சுதேசி இயக்கமாக வலுப்பெற்று இந்தியாவில் பிற பகுதிகளுக்கு பரவியது. அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் மிதவாதியின் தாதாபாய் நேருஜியின் 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் குறித்து பேச வைத்தது. சரியா. தீவிர தேசியவாதிகள் இருக்காங்களே, அவங்களுடைய செயல்பாட்டு காரணமாக தான் தாதாபாய் நேருஜி அந்த சுயராஜ்யத்தை பற்றி 1906 வந்து பேசுகிறாரு காங்கிரஸ் மாநாட்டில் கல்கத்தாவில் வச்சு. சரியா. இதில் என்னென்னா அந்நிய பொருட்களை தடை செய்து குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிதவாதிகள் இதனால் கழிப்படையவில்லை. சரியா. மாறாக அரசியலமைப்பு ரீதியாக தான் சுயராஜ்யம் வெல்ல முடியும் வேண்டும் என்று அவர்கள் கருதினர் மிதவாதிகள். சரியா. பார்த்தோம்ல அவங்க இத்தகைய கருத்து முதல்களால் தான் 1907 வந்து என்ன நடக்குது? சூரத் காங்கிரஸ் மாநாட்டு இருக்கு இல்லையா, அதில் காங்கிரஸ் கட்சி 2 பிரிவு அடைந்து ஒன்று, அது வந்து சூரத் பிளவுன்னு சொல்கிறாங்க. திலகர் தலைமையில் தீவிரவாதிகள் மாநாட்டை விட்டு வெளியேறாங்க. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்கலாம், அது எப்படி உருவாயிச்சு அப்படின்னு. ஓகேவா. சுதேசி இயக்கம் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்ட ஒரு இயக்கம். அரசு பணிகள், நீதிமன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றை புறங்கணித்தல், அந்நிய பொருட்களை வாங்க மறுத்து சுதேசி பொருட்களை வாங்கி ஆதரித்தல், தேசிய பள்ளிகளை கல்லூரிகளையும் நிறுவி தேசிய கல்வி வளர்த்தல் ஆகியன இத்திட்டங்களே அடங்கும். சுதேசி இயக்கம் ஒரு அரசியல் பொருளாதார இயக்கமாகும். சரியா. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம் மாபெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளத்தில் பெரும் நில சுவாந்தார்கள் இதில் பங்கேற்றனர். சரியா. மகளிரும் மாணவரும் மறியலில் ஈடுபட்டனர். சரியா.
அந்நிய காகிதத்தாலான கையேடுகளை மாணவர்கள் மறுத்தனர். சரி, ஓகே. இந்த வீடியோலேருந்து கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.